இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு நெக்லஸ் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. அப்படியே யாரும் பார்க்கல, அப்படியே ஓடிலாண்டா அப்படின்னு போகும்போது, மேம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த கடை ஓனர் கேட்கறாங்க. இல்ல நான் ஒரு எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போய் ஒரு போலீஸ் மேல முட்டிடுறாங்க. மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க ஒரு ஊமை மாதிரியும் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சைக்கிளே பேசிட்டு இருக்காங்க. சரி நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த விஷயம் போலீஸ் என் ஒய்ஃபுக்கு நகை எடுக்க வந்தங்க, ப்ளீஸ் பெஸ்ட்டா காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு அங்கதான் நிக்குது. என்னெல்லாம் திருடலாம் அப்படின்னு என்னோட ஒய்ஃபுக்கு கோல் செலக்ட் பண்ணும், ப்ளீஸ் எனக்கு செலக்ட் பண்ணி தரீங்களா அப்படின்றாங்க. இவங்களும் அதை வந்து பாக்குறாங்க. இதை விட பெஸ்டா ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் போய் தேட போறாரு. அப்பதான் தெரியுது அந்த நகையை காணும். டே எங்கடா போச்சு அப்படின்னு அந்த ஓனர் கத்திட்டு இருக்காரு. இந்த பொண்ணு மாட்டிக்க கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்கவர் மேல நகை எடுத்து போட்டுறாரு. அவர் பேக்கு நின்னுட்டு இருந்திருக்காரு போல. அந்த போலீஸ் என்னடா இவன் மேல நகை இருக்கு, அப்ப இவன் தான் திருடி இருக்கானோ அப்படின்னு அவனை போய் சட்டையை பிடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைம் இந்த பொண்ணு நாசுக்கா தப்பிச்சு போயிடலாம்டா அப்படின்ட்டு போகுது. ஆனா அந்த நகை அந்த தொண்டைக்குழியில போய் மாட்டிக்குது. இதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்படி தப்பிக்க போகுது அப்படின்னு பார்க்க கீழே கிளிக் பண்ணி பாருங்க. மேலும் சந்திப்போம்.